Hey guys, welcome back to the Boundaries ADLC oda very second video. This is unit 1 second chapter of ADLC. Last episode la ADLC na enna adoda 7 stages la enna nu overall paathom. இந்த எபிசோட்ல ADLC ஓட நெசசரி அப்புறம் அதை யூஸ் பண்ணாத போகிற ப்ராப்ளம்ஸை பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து 2 DM வந்திருக்கு. நம்ம அதை பார்த்துன்னு உள்ளே போகலாம். ப்ரோ நீங்கள் போடுற ஸ்டைல் ரொம்ப ஃபார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வெறும் ஆடியோ ரெக்கார்ட் மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டும் சேர்த்து போடலாம்னு இருக்கேன். ஸோ தட் எனக்கு எடிட் பண்ணுற டைமும் கூட சேவ் ஆகும். லோ எண்ட் டிவைஸ் தான் வச்சுருக்கிறதால எடிட் பண்ண நிறைய டைம் எடுத்துன்னு இருக்குது. ஸோ எடிட்டிங்கில் நிறைய டைம் போடுறதால எனக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் லேக் இருக்கிற மாதிரி எனக்கு ஆல்ரெடி ஃபீல் இருந்தது. இந்த வீடியோவில் இருந்து அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். இன்னொரு டிஎம் என்னென்னா ஏடிஎல்சின்னு சொன்னதெல்லாம் புரிஞ்சது ப்ரோ, ஆனால் என்ன பர்பஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இட்ஸ் ஓகே, நிறையா பேருக்கு இது புரிஞ்சிடாம கூட இருந்திருக்கலாம். அதான் சொன்னேனே, எடிட்டிங்கில் நிறையா டைம் போட்டதால் போன வீடியோவில் அந்த அளவுக்கு லெங்காகவும் எடுத்துகிட்டு போக முடியல. சொல்ல வர்றது என்னன்னு என்னால் சரியாக கன்வே பண்ணவும் முடியாமல் போயிடுச்சு. ஸோ திரும்ப ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன் ப்ரீவியஸ் வீடியோ பற்றி. என்னென்னா, நீங்கள் ஒரு ஐடி செக்டார் கம்பெனிக்கோ ஆர் எல்ஸ் எனி கார்பரேட் பேஸ்டு கம்பெனி ஒர்க் பண்ண போனால் ஓவராலாக அங்கே இந்த பேசிஸில் தான் ரோல்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் ப்ராக்ரஸ் ஆகும். ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் ப்ரிஃபரன்ஸு. ஸோ அந்த பேசிஸில் ஒரு ஆப்புக்கு எப்படி ஐடியா பிளான் பண்ணி டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுற வரையும் இருக்க ஃபுல் ஒர்க்கு எந்த ஆர்டரில் செய்கிறாங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். காசு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உள்ள ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னே எந்த வேலையை எந்த ஸ்டேஜில் செய்கிறாங்க, யாருக்கு எந்த ரோல்னு ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் நான் இதில் இருந்து சீரியஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னமும் இது புரியலைன்னா உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்டுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி கமெண்டில் கேளுங்க. அதை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் போத் த சஜஷன்ஸ். ஸோ இப்போ வீடியோ உள்ளே போயிடலாம். இப்போ ஒரு கேள்வி, ஏன் ஏடிஎல்சியை ஃபாலோ பண்ணணும்? அதை ஃபாலோ பண்ணாமல் சாஃப்ட்வேர் பண்ணவே முடியாதா? பண்ணலாமே, பட் அதை ஃபாலோ பண்ணாட்டி என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ ரெடியா கைஸ்? ஹாய் கைஸ், நான் உங்கள் மேக்ஸ். இது நமக்கான பவுன்சி, நம்மளுடைய பவுன்சி. ப்ராப்ளம்ஸ் வி ஃபேஸ் வென் அவாய்ட்ஸ் ஏடிஎல்சி. ப்ராப்ளம் 1, நோ பிளான் நோ டைரக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளானும் இல்லாமல் ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் பண்ணுற ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம். ஒரு கார் ட்ரிப்பை இமேஜின் பண்ணிங்க கைஸ். நீங்கள் எங்கே போகணுன்னு ஒரு டெஸ்டினேஷனை தெளிவாக பிளான் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடில் போயின்னே இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? ஒருவேளை அந்த ரோடு பிளாக் ஆகிடலாம், இல்லை ஃபியூல் தீர்ந்து போயிடலாம். ஏன் நீங்கள் ஒரு ராங் டைரக்ஷனில் கூட போயிட்டு இருக்க சான்சஸ் இருக்குது இல்லையா? கடைசியில் நீங்கள் எப்போ டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவீங்கன்னே தெரியாமலேயே நீங்கள் எதனா ஒரு இடத்துல ஸ்டெக் ஆகிட கூட சான்சஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதும் இதே மாதிரி தான் கைஸ். த ஸ்கோப் கிரிப் நைட்மேர். ஏடிஎல்சி ஃபாலோ பண்ணாதப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்கோப் கிரிப். நீங்கள் ஒரு மொபைலை பில்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு புது ஐடியாஸ் வந்துனே இருக்கும் இல்லையா? அதுக்குன்னு அந்த ஆப்பில் இதையும் ஆட் பண்ணலாம்னு நினச்சினே இருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேட் ஆப்பு டெய்லி ஒரு ஐடியா வந்துனே இருக்கும். ஃபஸ்ட்டாக டெக்ஸ்ட்டு மெசேஜ் மட்டும், அப்புறமா ஃபோட்டோஸு, அப்புறமா வீடியோ காலு, அப்புறமா ஸ்டிக்கர்ஸ்னு என்லெஸ்ஸாக ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணினே இருந்தால் ப்ராஜெக்ட்ஸ் எப்போ முடியவும் முடியாது, அது ஒரு கன்க்ளூஷன் ஸ்டேஜுக்கு போகவும் போகாது. ஃபைனலி ஒரு கிளைண்ட்டுக்கு உங்களால் அந்த ப்ராஜெக்டை எப்படி முடிச்சு கொடுக்க முடியும்? ஏடிஎல்சியில் ஃபஸ்ட்டாக ரெக்யூர்மெண்ட்டை தெளிவாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்கோப் கிரிப் வரவும் வராது, வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. தென் ப்ராப்ளம் 2, பட்ஜெட் அண்ட் டைம் ஓவரன்ஸ். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பட்ஜெட்டும் டைமும் ரொம்ப முக்கியம் கைஸ். ஏடிஎல்சியை ஃபாலோ பண்ணலைன்னா அதை நம்ம எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஒரு பிக் ஷாட் கம்பெனியோட ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம் கைஸ். அவங்க ஏடிஎல்சியை ஃபாலோ பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அவங்க ப்ராஜெக்டை முடிக்க $10 million பட்ஜெட்டை பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் டெஸ்டிங் பண்ணுறப்ப நிறைய பக்ஸ் வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ண இன்னும் பெரிய டீம், இன்னும் டைம், இன்னும் பெரிய பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆகும். கடைசியில் அந்த ப்ராஜெக்டை முடிக்க மோரார்லெஸ் மேபி 3 times அப்ராக்சிமேட்லி $30 million ஆர் அதை விட அதிகமாக கூட ஸ்பெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது இல்லையா? பட்ஜெட் அண்ட் டைம் ஓவரன்ஸ். ஏடிஎல்சி ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண டைம் அண்ட் பட்ஜெட் ரெக்யூர்மெண்ட் ஓவரன் ஆகிடலாம். ஸோ தட் நம்மளால் அதை எஃபெக்டிவாகவே முடிக்க முடியாமல் போயிடலாம். அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்காது, டைம் எஃபிஷியன்சியாகவும் இருக்காது. இதனால் கிளைண்ட் சொன்ன டைமுக்கும் பட்ஜெட்டுக்கும் உள்ள நம்மளால் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்க முடியாமல் போயிடலாம். ஏடிஎல்சி யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட் நோட் பண்ணும் போதே டைம் அண்ட் பட்ஜெட் அலவன்ஸு நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாப்புல ஸ்கெடியூல் பண்ணிவிடுவாங்க. ஸோ பட்ஜெட் அண்ட் டைம் ஓவர் ரன் ஆகாமல் பார்த்துக்கலாம்.
ப்ராப்ளம் 3 லேக் ஆஃப் குவாலிட்டி. போன சாப்டரில் அதாவது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல கைஸ், என்னோட ஃப்ரீ ஃபயர் ஐடி ஃபேஸ்புக் லாகின் பேஜ் பக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க அதை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருந்தா, அப்போ என்னோட ஐடி எரேஸ் ஆகியிருந்தா, அந்த ஸ்டேட்டில் அங்கே நான் ஒரு யூசர் தானே. இதே போல் செவரல் யூசர்ஸ்க்கு இஷ்யூ ஆகியிருந்து அப்போ அது ஒரு யூசர் ப்ரைவசி ப்ராப்ளம் ஆகியிருந்தா அப்போ அது பெரிய இஷ்யூ ஆகியிருக்கும். தட் இஸ் லேக் ஆஃப் குவாலிட்டி. இந்த ஃபிக்ஸிங் ப்ரொடக்ஷன் ரேப் டெவலப்பர்ஸ்டேருந்து கோடு வாங்கின அப்புறம் அதை டெஸ்டிங் பண்ணணும். அதை பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக லைவ் என்விரான்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன ஆகும்? சப்போஸ் கஸ்டமர் ஒரு பக் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் அதை லைவ் சர்வரில் உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப ரிஸ்க்கான மேட்டர் கைஸ். இதுதான் அங்கே நடந்த கதை. என்னன்னா அந்த நேரத்தில் கஸ்டமரோட டேட்டா லாஸ் ஆர் யூசர் ப்ரைவசி ப்ராப்ளம் வர சான்சஸ் அதிகம். ஏடிஎல்சி யூஸ் பண்ணால் இதெல்லாம் ஓவரால் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கம்பெனி ஏடிஎல்சியை ஃபாலோ பண்ணலை என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு பார்த்தோம். பிளானிங் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது, டைம் அண்ட் பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணுறது, குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு நிறைய இஷ்யூஸ் வரும். ஏடிஎல்சியை ஃபாலோ பண்ணுறதுனால மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்னா ப்ராஜெக்டோட விசிபிலிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏடிஎல்சியில் ஒரு ஸ்டெப்ஸாக தான் மூவ் ஆகும். ஸோ என்ன ப்ராசஸ் ஆகுது, அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு விசிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் மேப்ஸு, அது ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் நேவிகேஷன் ஆப்பாக தான் இருந்தது. இப்போ லைவ் டிராஃபிக்கு, ரிவ்யூ, ஸ்ட்ரீட் வியூன்னு எவால்வ் ஆகியிருக்கு. ஏடிஎல்சியை ஃபாலோ பண்ணால் தான் அப்படி டீட்டெயில்டாக எவால்வ் ஆக முடியும். ஏடிஎல்சியோட ஃப்ளோரு, பிளான் யுவர் ஒர்க்கு, தென் ஒர்க் யுவர் பிளான். வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணாம பண்ணணும். ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம கீ ரோல்ஸ் இன் டெவலப்மெண்ட் டீமை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு டீமில் யார் யார் இருப்பாங்க, அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நாளில் போட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ சொன்னதுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. See you in the next video. Bye buddies.